குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. இடையராது நம் மனதை ஆட்கொள்வது ஒன்றுண்டு. அதை நாம் அறிவதில்லை, அறிந்தாலும் பொருட்படுத்துவதில்லை. விளையாட்டில் உற்சாகமுள்ள மாணவன் 2 மணி நேரம் விளையாடினால் அதை பற்றி நண்பர்களுடன் 5 மணி நேரம் பேசுவான். மீதி நேரம் முழுவதும் அவன் மனதை விளையாட்டு ஆட்கொண்டிருக்கும். விளையாடும் வயதில் விளையாட்டு மனதை நிரப்பிக் கொண்டிருக்கும். திருமண வயதில் இளநங்கை மனதில் அகலாமல் வீற்றிருப்பாள். வேலைக்கு போன பின் வேலை, குடும்பம் அதே போல் மனதில் உரிமை கொண்டாடும். வேலை மனதில் இருந்தால் அதனடியில் மனைவியும் அதற்கடியில் விளையாட்டும் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் அதை கவனிப்பதில்லை. இவை இடையராது முழு மனதை ஆட்கொண்டிருப்பதை ஆங்கிலத்தில் ஆக்குபேஷன் என்பார்கள். அவற்றில் ஒன்று பிரச்சனையாகிவிட்டால் தீவிரமாக மனம் அதையே நினைப்பதை ப்ரீ ஆக்குபேஷன் என்பார்கள். நாயன்மார்கள் மனம் சிவபெருமானால் அது போல் நிரப்பப்பட்டிருந்தது. மகனுக்கு பெயரிட திருநாவுக்கரசர் என்பதை நினைத்தவர் அடுத்தடுத்து மகட்கட்கு அதே பெயரிட்டு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்றார். திருமணமான பெண் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவனை தினமும் 500 வாக்கியங்களை எழுதச் சொன்னார். அவள் தன் மாமனை மணந்தவள். அங்கிள் இஸ் டால், அங்கிள் பாட் அ பைக், அங்கிள் ஹாஸ் கம் அண்ட் என 500 வாக்கியங்களில் 100க்கு மேல் மாமனை பற்றி எழுதினாள். அவள் மனம் மாமனால் நிரப்பப்பட்டுள்ளது. எது நம் மனதை நிரப்பியுள்ளது, எதில் நம் வாழ்வில் வளரும் முனை நிரப்பியுள்ளது என புரிகிறது. அதற்கு முந்தைய நிலைகள் படிப்படியாக அவற்றிற்கு அடியில் அமைந்துள்ளன. உடல் வளரும் பொழுது உடல் வளர்ச்சியும் அதற்குரியவையும் மனதை நிரப்புகின்றன. உணர்வு வளரும் பொழுது ஆசை மனதை நிரப்புகின்றது. மனம் வளரும் பொழுது எண்ணம் மனதை நிரப்புகிறது. ஆன்மா நம்முள் வளர்ந்தால் பக்தி மனதை நிரப்பும். அந்நிலை இடையராத நினைவுக்குரியது. நம்முள் அன்னை வளர வேண்டும். உடல், உணர்வு, மன வளர்ச்சியை தாண்டி ஆன்மாவில் அன்னை வளர்ந்தால் அம்மனநிலை இடையராத அன்னை நினைவுக்குரியதாகும். உடலுக்குரிய பொருளையும் உணவுக்குரிய ஆசையையும் மனதுக்குரிய அறிவையும் கடந்து ஆன்மாவுக்குரிய அன்னையை நம் ஜீவன் விழைத்தால் இடையராத அன்னை நினைவு பலிக்கும். இடையராத நினைவு மிகப்பெரிய சாதனை. யோக சித்தியில் முதற்கட்டம் என புரிகிறது. மிகப்பெரிய சாதனையை இன்று நமக்குள் சக்தி சாதிக்க முடியாது. நமக்கு தொழில் செய்ய, குடும்பம் நடத்த சக்தியுள்ளது. இது ஒரு தொழிற்சாலை நடத்தவோ கட்சி தலைவராக இருப்பதற்கோ போதாது. சக்திகளின் நிலை பல.